2026ஆம் ஆண்டு காதலர் தினம் அனைத்து ராசியினர்களுக்கும் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். ஜோதிடத்தில் காதலுக்கான கிரகம் சுக்கிர பகவான் ஆவார். இந்த சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்து அதிபதியுமே ஒரு மனிதனுக்கு காதலை உருவாக்குகின்றனர். லக்னத்திற்கு 5ஆம் இடமானது ஒரு மனிதனின் ஆழ் மனதை குறிக்கின்றது. 5ஆம் இடத்து அதிபதியும் அந்த 5ஆம் இடத்தில் அமரும் கிரகங்களும் காதல் ஆசையை உருவாக்குகின்றன. சுக்கிரன், புதன் போன்ற சுப கிரகங்கள் 5ஆம் இடத்தில் அமர அவர்களின் காதல் ஆத்மார்த்தமானதாக இருக்கும். ராகு, கேதுக்கள் போன்ற அசுப கிரகங்கள் 5ஆம் இடத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுக்கு உண்டாகும் காதலானது உடல் ரீதியான தேடலாக இருக்கும். ஓர் மனிதனின் ஜாதகத்தில் 7ஆம் இடம் பலமாக இருந்தால் மட்டுமே அந்த காதல் திருமணத்தில் முடிவடையும். காதலுக்கான கிரகம் சுக்கிர பகவான் என்பதால் ஒருவர் ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் நிச்சயம் அவர்கள் காதல் வயப்படுவார்கள். 7ஆம் இடத்தின் வலுவை பொறுத்து அவர்களின் காதலானது வெற்றியடையும். ஜோதிடத்தின்படி ஜாதகத்தில் 5ஆம் இடம் காதல் உணர்வை உருவாக்கும். 7ஆம் இடம் அதில் வெற்றியை கொடுத்து திருமணத்தில் முடியும். 11ஆம் இடமானது இத்திருமணத்தின் மூலம் ஓர் மனிதன் அனுபவிக்க வேண்டிய சுகங்களை குறிக்கும். 3ஆம் இடம் பலமாக அமைய பெற்றவர்கள் தங்கள் காதலை வெளிப்படுத்துவதில் தயங்குவதில்லை. இவர்களுக்கு பல காதல் அனுபவங்கள் ஏற்படுகின்றன. செவ்வாய் மற்றும் சுக்கிரன் வலுவாக ஜாதகத்தில் அமைந்தவர்கள் பெரும்பாலும் காதலில் வெற்றி அடைகின்றனர். லக்னாதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் ஒருவர் ஜாதகத்தில் இணைந்து இருக்க அவர்கள் காதல் திருமணத்தில் முடிகிறது. லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் இணைந்து நிற்க நிச்சயம் அவர்கள் காதல் வயப்படுகின்றனர். ஆனால் 7ஆம் இடமே அவர்களின் திருமணத்தை தீர்மானிக்கின்றது. 5ஆம் இடத்து அதிபதி பலமடைந்து 7ஆம் இடத்து அதிபதி வலுவற்று போனால் அவர்கள் காதலில் தோல்வி அடைகின்றனர். பிறப்பு ஜாதகத்தில் சந்திரனுடன் ராகு, கேதுக்கள் இணைந்து இருப்பவர்கள் இந்த ராகு, கேதுக்களின் தசாபுத்தி காலங்களில் காதல் வயப்பட்டு அதில் தோல்வியடைந்து அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாவார்கள். தன் வாழ்நாள் முழுவதும் அந்த காதலை மறக்க முடியாமல் கற்பனையிலேயே வாழ்வார்கள். அவர்களின் கடைசி காலம் வரை அவர் காதல் கதையை அசை போட்டு கொண்டிருப்பார். ஆசை முகம் மறந்து போச்சு, இதை யாரிடம் சொல்வேன் அடித்தோழி, நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், இதில் நினைவு முகம் மறக்கலாமா என்று காலம் செல்ல செல்ல அவர்களின் நினைவும் அவர்களின் முகமும் மறப்பதை கூட நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். லக்னாதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி இவர்கள் இருவரும் பலவீனமடைய காதலில் தோல்வி அடைகின்றனர். 2026 பிப்ரவரி 14 கோச்சாரத்தின்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உங்கள் ராசி அதிபதி மகர ராசியில் உச்சமாக சஞ்சரித்து வருகிறார். எனவே நீங்கள் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றியடைவீர்கள். இவர் உச்சமாக இருக்கும் இந்த நேரத்தில் காதலர் தினமானது வருவதால் உங்கள் காதல் முயற்சி வெற்றி அடையும். யார் தடுத்தாலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ரிஷப ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியும் உங்கள் ராசிநாதனும் கும்ப ராசியில் ஒரே நட்சத்திர பாதத்தில் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். எனவே உங்கள் காதல் வெற்றியடைய அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே காதலித்து வருபவர்கள் உங்கள் காதல் உறவை உங்கள் குடும்பத்தினரும் உறவினரும் அங்கீகரிப்பார்கள். உங்கள் 7ஆம் அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றுள்ளதால் காதல் திருமணமாக மாற அதிக வாய்ப்புள்ளது. சந்திராஷ்டம தினத்தில் இந்த காதலர் தினம் வருவதால் அன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். உங்கள் காதலை தெரிவிக்க இந்த நாள் ஏற்ற நாள் அல்ல. மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் ராசி அதிபதி ராகுவுடன் 2 டிகிரி அளவில் இணைந்துள்ளார். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பதால் காதல் விஷயங்களில் வெற்றி கிடைப்பது சந்தேகமே. காதலின் மூலம் அவமானமும் அவப்பெயரும் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு காதல் உணர்வு தற்பொழுது அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் உங்கள் 7ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதால்
காதலில் வெற்றி அடைவதற்கு தேவையான ஆற்றலையும் அசாத்திய துணிவையும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்கள் காதல் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். சிம்ம ராசிக்காரர்களே, காதல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருங்கள். உங்கள் ஜென்மத்தில் உள்ள கேது பகவான் தவறான நபரை காதலிக்க வைத்து இதனால் உங்கள் வாழ்க்கையையே இழக்க நேரிடும். உங்கள் ராசிநாதன் கும்பராசியான பகை வீட்டில் இருப்பதும் ராகுவை நெருங்குவதும் நல்லதல்ல. மீள முடியாத பல பிரச்சனைகளை காதல் மூலம் கொண்டு வரக்கூடும். சிம்ம ராசிக்கார பெண்கள் காதலின் மூலம் ஏமாறக்கூடும். காதலில் தோல்வியடையவும் ஏமாற்றமடையவும் அதிக வாய்ப்புள்ளது, கவனம். கன்னி ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் காதல், திருமணம், நட்பு, கூட்டாளிகள் என எதிலும் உறவு முறை சிறப்பாக இருக்காது. அனைத்தும் கடமைக்காக செய்வது போன்று ஆகிவிடும். நீங்கள் காதலிக்கும் காதலரின் ராசியை பொறுத்து இந்த காதலர் தினமானது சிறப்படைய வாய்ப்புள்ளது. துலாம் ராசிக்காரர்களே, காதல் விஷயத்தில் சில மன அழுத்தம் ஏற்பட்டு விலகும். ராசி அதிபதி சுக்கிரன் ராகுவை நெருங்குவதால் இந்த நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிநாதன் மீன ராசியில் உச்சமடைவார். அப்பொழுது உங்கள் காதல் மிகப்பெரிய வெற்றியடையும். விருச்சிக ராசிக்காரர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்சமாக இருப்பது காதலில் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். ஆனால் அந்த காதலின் மூலம் அவப்பெயர் ஏற்படவும் அதிக வாய்ப்புள்ளது. 8இல் இருக்கும் உங்கள் 5ஆம் அதிபதி குரு பகவான் உங்கள் காதல் விஷயத்தில் தோல்வியை கொடுத்து தவறான முடிவை எடுக்க வைப்பார். தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் தற்பொழுது உச்சமாக சஞ்சரித்து வருகிறார். அது மட்டுமன்றி இந்த காதலர் தினத்தன்று சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே பிரவேசிக்கிறார். உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த சந்திர பகவானை தனது சமசப்தம பார்வையால் பார்ப்பதால் நீங்கள் யோகக்காரராகின்றீர்கள். உங்கள் அழகு அதிகரிக்கிறது. பல பேர் உங்களை விரும்புகின்றனர். இந்த நாளில் உங்கள் காதல் விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் காதலில் வெற்றி நிச்சயம். உங்களின் காதலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நபரும் உங்கள் உறவினர்களாலும் உங்கள் பெற்றோர்களாலும் அங்கீகரிக்கப்படுவார்கள். உங்கள் காதலை தெரிவிக்க இது சரியான நாளாகும். அனைத்து விதத்திலும் சாதகமான நிலையையே நீங்கள் பெறுவீர்கள். மகர ராசிக்காரர்களே, தை மாதம் வரை அஷ்டமாதிபதி சூரியன், பாதகாதிபதி செவ்வாய் மற்றும் 4 கிரக கூட்டணி உங்களை பாடாய்படுத்தி இருக்கும். 6இல் உள்ள குரு பகவானும் உங்களுக்கு பகையை அதிகரித்திருப்பார். பிப்ரவரி மாதத்தில் காதல் விஷயங்களில் அதிக எதிர்பார்ப்பு வைத்து கொள்ளாதீர்கள். சுக்கிரன் மீன ராசிக்கு பயிற்சியான பிறகு காதல் விஷயத்தில் வெற்றியை பெறுவீர்கள். செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே உச்சமாக இருப்பதால் காதலில் வெற்றியை பெறுவீர்கள். ஆனால் வெற்றி என்பது போராட்டத்திற்கு பிறகே கிடைக்கும். கும்பராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்து 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே காதல் விஷயங்களில் வெற்றியை காண்பீர்கள். உங்கள் பேச்சில் மட்டும் சிறிது கவனமாக இருங்கள். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் உங்கள் பேச்சின் மூலம் சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். இதனால் காதலில் பிரிவு ஏற்படக்கூட வாய்ப்புள்ளது. அதே போல உங்கள் ஜென்மத்தில் ராகு பகவான் இருப்பதும் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதும் தவறான நபரை காதலிக்கச் செய்து எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடும். எனவே நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். மீனராசிக்காரர்களே, ஏற்கனவே ஜென்மசனி நடப்பதால் உங்களுக்கு தற்பொழுது இருக்கும் பிரச்சனைகளை சமாளிக்கவே நேரம் இருக்காது. 7.5 சனியில் ஏற்படும் காதல் பெரும்பாலும் தோல்வியையே அடையும். சனி அனைத்தையும் கெடுப்பார். ஆனால் உங்கள் 5ஆம் அதிபதியையும் 7ஆம் அதிபதியையும் குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பதால் காதலில் வெற்றி என்பது கிடைக்கும். அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏற்கனவே காதலிப்பவர்கள் குருவின் பயிற்சி வரை காத்திருந்து திருமணத்தை மேற்கொள்ளுங்கள். உங்கள் செயல்களில் வெற்றியடைய இறைவனின் துணை
என்றும் இருக்கட்டும். நன்றி.